இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமிட வாழ்க்கையில மட்டும் வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவேன்னு சொல்லல, உங்களுக்கும் அதை நிறைவேற்ற வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில என் தேவனாய கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது தாமதித்தாலும் நிறைவேறும். அதுக்கு நீங்க காத்திருங்க, அதற்கு நீங்க காத்திருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது, ஒரு போதும் மாறாது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் அந்த வார்த்தை மாறவு தேவன் மனிதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது மங்களகரமான வார்த்தை, அது ஆசீர்வாதமான வார்த்தை, அது சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தை, அது அற்புதங்களை செய்கிற வார்த்தை, அது நோய்களை குணமாக்குகிற வார்த்தை, எல்லா தடைகளை உடைக்கிற வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அவர் வார்த்தையினால சொன்னதை நிச்சயமாய் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறாருங்க. வார்த்தையினால சொன்னதை கரங்களினால செயல்படுத்துகிற தேவனுங்க. வார்த்தையால சொல்லிட்டு போகிறவர் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தி காண்பிக்கிறவர் நம்முடைய தேவன். அதை செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.